கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் நீதிமொழிகள் 24வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? நான் விழுந்ததை சொன்னவங்க நான் எழுந்ததை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு பேச விரும்புகிறேன். வேத வசனம் என்ன சொல்லுது? நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பானா. அப்போ விழுறவனெல்லாம் நீதிமானா பிரதர்னு கேட்டா, விழுறவனெல்லாம் நீதிமானான்னு எனக்கு தெரியாது. ஆனால் விழுந்த இடத்துல இருந்து எழும்புகிறவன் கண்டிப்பா நீதிமானாதான் இருப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் விழுந்ததையே பேசிக்கிட்டு இருக்கிறாங்கங்க. அவன் எழுந்ததை யாரும் பேசல பாருங்க. எங்க எழுந்தான் தெரியுமா? அவன் விழுந்த இடத்துல இருந்து தான் எழுந்தான். அல்லேலூயா. இந்த பிறந்த குழந்தைய நடக்க சொல்லி தருவாங்க, சைக்கிள் ஓட்டுறதுக்கு நமக்கு சொல்லி தருவாங்க, பைக் ஓட்டுறதுக்கு சொல்லி தருவாங்க. என்ன பண்ணுவாங்க? பிறந்த குழந்தை முதல்ல எழும்பி ஓடும்போது நடக்கும்போது கால் அடிபடும். காலில் ரத்தம் வரும், பார்த்துருக்கீங்களா? ஆனால் அது விழுந்துடுறேன் எழும்பும் போதெல்லாம் சொல்லி அது எழும்பாமையா இருக்கு. நான் அடிபடுறதுக்கு காரணமே எழும்புறதுக்காகத்தான். சிம்சோன் விழுந்தான்னு பேசுறையே, சிம்சோன் கடைசி நேரத்தில் எழுந்து சாதிச்சதையா நீ சொல்லலை? தாவீது விழுந்தான்னு பேசுறையே, அந்த தாவீது அதுக்கப்புறம் தேவன் அவனை கொண்டு செய்தது எவ்வளவு பெரிய காரியங்கள். விழுந்தவர்களை பற்றி பேசுகிற நாம் அவர்கள் எழுந்ததை பற்றி பேசவில்லையே. இன்னைக்கு நானும் நீ எதுலையாவது விழுந்து கிடந்தனா கண்டிப்பா நீ எழும்புவேன்னு நான் பேசுறேன். நீ விழுந்த இடத்துல இருந்து திரும்பவும் எழும்புவ, தோத்த இடத்துல இருந்து நீ திரும்பவும் எழும்புவ. சங்கீதம் 20:8 எழுதியிருக்கு, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நான் இன்னைக்கு சொல்றேன், நீ எழுந்து நிமிர்ந்து நிற்ப. யார் மத்தியிலெல்லாம் வெட்கப்பட்டையோ, யாரெல்லாம் உன்னை அவமானப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உன்னை கேவலமா நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி நீ எழும்பி நிற்பேன்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். துன்மார்க்கர்னா என்ன பண்ணுவான்னு தெரியுமா? அக்கிரமத்துல விழுந்து இடறி போவானா. நீ எழுந்து நிற்ப. தங்கச்சி, தம்பி, ஏலையா விழுந்துட்டு எழும்ப முடியாம இருக்கிறையா? என் ஆண்டவர் தாக்கி பேசுகிறவர் அல்ல, உன்னை விழுந்த இடத்துல இருந்து தூக்குகிற என் ஆண்டவர். யோசேப்பை தூக்கினா, தாவீதை தூக்கினா, சிம்சோனை தூக்கினவர் உன்னையும் தூக்குவார். கவலைப்படாத. நீ என்னப்பட்ட குழியில் இருந்தாலும், அந்த ஆழத்திலிருந்த அந்த யோசேப்பை உயரத்துக்கு கொண்டு வந்ததுல ஒரு கரம், அது செயல்படும். நீ எழும்புவ, திரும்பவும் ஊழியத்தை செய்வ, நீ பாட்டு படிப்ப, நீ பைபிள் படிப்ப, திரும்பவும் நீ எழும்பி வருவ. ஷபா ரபா லபா. முந்தின நிலைமையோட பிந்தின நிலைமை உனக்கு ஆசீர்வதிக்கப்படும். நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எழும்ப போகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் அநேக சாட்சிகளை உருவாக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.